வாணி எங்கள் கேமரா கண்களுக்கு சொந்தக்காரி. யாழ் மண்ணில் பிறந்து வன்னி நிலமெங்கும் உலாவித் திரிந்த புலிமரத்தி. தமிழீழ தேசிய தொலைக்காட்சியின் நம்பிக்கைக்குரிய களப்படப்பிடிப்பாளர். படை கொண்டு எங்கள் மண்ணில் பாய்ந்த பகைவனை பாடையிலேற்றும் திடத்தோடு வரிப்புலியானவள் வாணி. 2000ஆம் ஆண்டில் சிறுத்தை அணியில் பயிற்சி பெற்று இயக்கச்சி முகாவில் பகுதியில் ஸ்ரீலங்கா படைகளுடன் ஏற்பட்ட சண்டைகளில் பங்கேற்றவள். அந்த சண்டை வாணியின் தனித்தன்மைகளை இனங்காட்டிவிட முறியடிப்பு பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றாள். முறியடிப்பு பயிற்சியை முழுமையாக பெற்று முறியடிப்பு பணியில் ஈடுபட்டதோடு சிறப்பு பாதுகாப்பு கடமைகளிலும் தன்னை இணைத்துக் கொள்கின்றாள். 2004ஆம் ஆண்டு வரை களப்பணியாற்றிய வாணி நிதர்சனம் மகளிர் பிரிவுக்குள் உள்வாங்கப்பட்ட பின்னர் அவளது உற்ற தோழியாக கேமரா அவளை பற்றி கொண்டது. அந்த கேமரா அவளின் இன்னொரு பக்க ஆளுமையை வெளிக்கொண்டு வந்ததோடு மட்டுமன்றி தமிழீழ தேசிய தொலைக்காட்சியின் காட்சிப்படுத்தல்களில் கணிசமான பங்கையும் ஆற்றியது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களிலும் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த அந்த கேமரா தமிழீழ தேசிய தொலைக்காட்சிக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கையில் காலத்தின் தேவை அவளை களமுனைக்கு அழைக்கின்றது. புளியங்குளம் பகுதியில் ஒரு அணிக்கு தலைவியாக தனது களமுனை பணியில் முனைப்புடன் செயற்பட்டாள். இடையிலே சிறிது காலம் நிர்வாகப் பணிகளில் நின்றபோதும் அதிலும் தனது முத்திரையை பதித்தவள். எவரையும் நோகாமல், எவருக்கும் எதுவும் இல்லை என்று சொல்லாமல், எல்லோரது தேவைகளையும் முடிந்தளவு பூர்த்தி செய்து எல்லோரையும் தன்பால் கவர்ந்த சிறந்த நிர்வாகியாகவே சுழன்றவள் எங்கள் வாணி. இவ்வாறாக சிறிது காலம் செயற்பட்ட வாணிக்கு மீண்டும் களமுனையில் படப்பிடிப்பு பணிக்காக செல்லும் வாய்ப்பு கிட்டுகின்றது. கள படப்பிடிப்பென்பது சாதாரணமான ஒரு பணி அல்ல. அதற்கு அதீத துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும். களத்தில் நிற்கும் ஒரு போராளி தனக்கான பாதுகாப்பு ஆயுதங்கள் வெடிபொருட்களுடன் நிற்பான். எதிரியை நேரடியாக எதிர்கொள்ளவும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு சண்டையிடவும் அவனால் முடியும். ஆனால் அதே களமுனையில் எதிரி நிற்கும் இடத்திலிருந்து நெருங்கிய தூரத்தில் தனியே படப்பிடிப்பு கருவியோடு நிற்றல் என்பது அசாத்திய துணிச்சலுக்குரிய ஒன்று. எதிர்பாராமல் எதிரி எதிர்படுகையிலோ அல்லது சுற்றி வளைப்புக்குள்ளாகையிலோ திருப்பி தாக்க ஏதுமற்ற நிலை. கேமராவும் எதிரியின் கைகளுக்குள் சிக்கிவிடக்கூடாது. இத்தகைய இடர்வரவுகள் அனைத்தையும் எதிர்பார்த்தே ஒவ்வொரு கள படப்பிடிப்பு போராளியும் பணியாற்றுவார்கள். அந்த வகையில் மேஜர் வாணியும் தனது பணியை சிறப்பாக ஆற்றியவர். ரவைகள் உரசும் களமுனைகளில் தனது கருவியோடு நின்று காலப்பதிவு செய்தவள். களமுனைகளின் நிலவரத்தை, அங்கு நிற்கும் போராளிகளின் ஆற்றல்களை, அவர்கள் படும் சிரமங்களை என அனைத்தையும் அவளது கேமரா உள்வாங்கி எமது மக்களின் பார்வைக்காக அனுப்பியது. தங்கள் வீட்டு பிள்ளைகளின் சண்டைகளை வீட்டிலிருந்தவாறே பார்க்க வைத்தவள் எங்கள் வாணி. படப்பிடிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கையிலேயே வீரச்சாவை தழுவிக்கொண்டாள்.